வாழ்க வளமுடன் நேர்மையார். இந்த ஆடை பார்த்தீங்கன்னா ஒரு காதுத்து அடுத்த வருஷம் வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் வந்து ஒரு 30 ஆடு வாங்கி விட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா முதலீடு போட்டிருக்கேன். இந்த ஆடெல்லாம் பாருங்கள், என்னமோ ஒரு மாட்டில் கூட அவ்வளோ பெரிய காம்பு இருக்காது. பால் பிச்சுனாலும் 5 லிட்டர் பால் பிச்சு உங்களுக்கு. எல்லாமே வந்து நாட்டாடு. நம்ம பெருமாள் சந்தை தான். உலகத்திலே புகழ்பெற்ற மார்க்கெட்டு வந்து நம்ம உசிலம்பட்டி மார்க்கெட்டு தாண்டி பெருமாள்பட்டி மார்க்கெட். இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே என்னடா ஒரு விஷயம், நான் வந்து நெய் மணக்கு ஆட்டுக்கறியாக தான் இருக்குது. ஒரு ஆடையும் பார்த்தீங்கன்னா நெய் மணத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா கொழுப்புலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வாயில் வச்சா ஆஹா அவ்வளோ டேஸ்ட்டு ருசி. நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடு வாங்கி நம்ம சமையல் பண்ணுறோமோ சார், நம்ம எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை. ஏன்டா இங்கே கொழுப்பு நல்லா இருக்கும். அது மாதிரி நெய் மணத்துக்கு இருக்குமா. இன்றைக்கி எல்லாமே ஆர்டர் தான். இன்றைக்கி 20 ஆடு 30 ஆடு, நாளைக்கு 40 ஆடு ஒரு ஆள் கேட்டுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கும். பாருங்கள், எல்லாமே முனிப்புல், வெறும் இயற்கையான புல்லாத்த மூட்டு வளர்த்துக்கிருக்கேன். போய் மலையில் சாயந்தரம் போனால் மலைக்கு ஏறிக்கிறேன். மலையில் போய் எல்லா மூலிகையிலையும் சாப்பிடும். இந்த மூலிகையில் சாப்பிடும் போது நமக்கு உடம்புக்கு, இந்த கறி சாப்பிடும் போது நமக்கு எல்லா சத்தும் நமக்கு உடம்புக்கு ஆட்டோமேட்டிக் வந்துடும். பாருங்கள், ஒவ்வொரு ஆடுமே ஒவ்வொரு திணுசில் நல்ல ஒரு விதமான ஆடுகள், ஒவ்வொரு கலரு. இதெல்லாம் பாருங்கள், நல்ல குறும்பாடுமே இருக்குது. இந்த ஆடில் வெறும் 5000 தான் விளைச்சி சொல்கிறாங்க. நம்ம பேசி இன்னும் குறைக்கலாம். சந்திரனே